காலை உணவு திட்டத்தை 12ஆம் வகுப்பு வரைக்கும் கூட முதலமைச்சர் நீட்டிக்க வாய்ப்பு உள்ளதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் இதனை தெரிவித்தார். நம்ம வீட்டு பிள்ளைங்க மதியம் வரை பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக காலை உணவு திட்டத்தை உருவாக்கி தான் செயல்படுத்திய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது 5ஆம் வகுப்பு வரை அந்த பிள்ளைகளுக்கு உணவு வழங்கப்படுகிறது. ஆட்சிக்கு வந்தவுடன் 8ஆம் வகுப்பு வரை அது உயர்த்தி தரப்படும், விரிவாக்கப்படும். இன்னும் கொஞ்ச நாள் போனா முதலமைச்சர் நிச்சயமா அது 12ஆவது வகுப்பு வரை கூட கொண்டு வந்து விடுவார். கோவில்பட்டி தொகுதியை திமுக கோட்டையாக மாற்ற வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சூளுரைத்தார். கோவில்பட்டியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு ஓரவஞ்சனை செய்வதாக குற்றம் சாட்டினார். இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னர் இந்த தொகுதி கழகத்தின் கோட்டை, முன்னேற்ற கழகத்தின் கோட்டை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்பதை நிரூபிப்பீர்கள் என்று நான் திடமாக நம்புகின்றேன். மத்திய அரசு நிதி தராத போதும் திமுக அரசு பல மக்கள் நலத்திட்டங்களை செய்துள்ளதாகவும் வைகோ குறிப்பிட்டார்.